திருவள்ளூரில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் நகராட்சியினர் அதிரடியாக அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே நகராட்சிக்குட்பட்ட சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமிப்பு கடைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த நிலையில் திருவள்ளூரிலிருந்து பெரியகுப்பம் ஆயில் மில் வரையிலான சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமானோர்கள் தள்ளு வண்டிகள் மூலம் பழக்கடைகள், உணவு கடைகள் என சாலையை ஆக்கிரமித்து கடைகள் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து புகார் வந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு தலைமையிலான நகராட்சி அலுவலர்கள் சாலையை ஆக்கிரமித்து வைத்திருக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றினர். இதனால் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. லாரி தள்ளுப்பா, லாரி தள்ளுறியா இல்ல எப்படி அது தள்ளு ஏதோ தெருவாரி வியாபாரம் எடுக்கலன்னா வந்து அவ்வளவுதான். வேற எக்ஸ்டன் போயிடுவேன், கொடுக்கவே மாட்டேன். 2 நிமிஷம் தான் மேடம் எடுத்துருவாங்க. எங்களை வேற வேலை செய்ய விடுங்க. உங்களையே பார்த்து காலத்து இதெல்லாம் இன்னாத செடியெல்லாம் இது என்ன எனக்கு தெரிஞ்ச வீடு இதுக்குள்ள தங்குறீங்களா? நல்லா இருக்கக்கூடாது பார்த்தா அந்த ஒரு கடை எடுத்து பண்ணுறாங்க. அந்த நகராட்சியில் ஒரு சின்ன கடைக்குதோ அதே எடுத்து தான் பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் 25 வருஷம் போதில மொத்தம் ஏற்றுவாங்க. சரி வாங்க சார், கட்டி எடுத்துவாங்க. நாங்க போயிட்டு பிறகு இந்த பில் வந்து நான் சாயல குடிங்க மேடம். மேடம் இத காட்டிட்டா கண்டிப்பா கொடுத்துறோம். வந்து பி பாரு வந்தா என்ன மேடம் ஏசோ போறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிங்க, இந்த பக்கம் பிடிங்க. ஏப்பா இந்த வண்டி மேல பத்துங்க. வரும்போது இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே பண்ணி